அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் ஏற்கனவே தரம் 9 மூன்றாம் அலகான ஜடப்பொருட்களின் தன்மையும் அவற்றின் இயல்புகளும் பற்றிய முதலாவது பகுதியை கற்பித்து முடித்திருந்தேன் மூலகங்கள் தொடர்பாக. இன்று அதன் அடுத்த பகுதியான சேர்வைகள் பற்றி கற்போம். சேர்வைகள் என்பது மாணவர்களே, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அணுக்கள் சேருகின்ற பொழுது சேர்வைகள் கிடைக்கிறது. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அணுக்கள் ஒன்று சேர்கின்ற பொழுது சேர்வைகள் கிடைக்கும். சென்ற எபிசோடிலே நாங்கள் மூலக மூலக்கூறுகள் பற்றி படித்தோம். இப்பொழுது நாங்கள் படிக்கப் போகிறோம் சேர்வை மூலக்கூறுகள் பற்றி. மாணவர்களே, ஒரே வகையான அணுக்கள் சேர்ந்து உருவாக்குகின்ற மூலக்கூறுகளுக்கு சொல்கின்றோம் மூலக மூலக்கூறுகள். இதற்கு மேலும் உதாரணமாக நைதரசன் இன்னொரு நைதரசனுடன் சேருகின்ற பொழுது N2, ஐதரசன் இன்னொரு ஐதரசனுடன் சேருகின்ற பொழுது H2. இங்கு எல்லாமே ஒரே வகையான அணுக்கள். ஒரே வகையான அணுக்கள் சேர்ந்து உருவாக்குகின்ற மூலக்கூறுகளுக்கு கூறுகிறோம் மூலக மூலக்கூறுகள். O2 மூலக மூலக்கூறு, N2 மூலக மூலக்கூறு, H2 மூலக மூலக்கூறு. எனினும் வெவ்வேறு வகையான அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறுகளை தோற்றுவிக்க முடியும். உதாரணமாக ஒரு ஐதரசன், ஒரு ஆக்சிஜன், இன்னொரு ஐதரசன். இங்கு மாணவர்களே, ஐதரசன் அணு 2ம் ஆக்சிஜன் அணு 1ம் சேருகிறது. அதாவது இங்கு சேருகின்ற 3ம் வேறுபட்ட அணுக்கள். H2O. இவ்வாறு வெவ்வேறு வகையான அணுக்கள் சேர்ந்து உருவாக்குகின்ற மூலக்கூறுகளுக்கு நாங்கள் கூறுகிறோம் சேர்வை மூலக்கூறுகள். ஒரே வகையான அணுக்கள் சேர்ந்து உருவாக்குகின்ற மூலக்கூறுகள் மூலக மூலக்கூறுகள் என்கிறோம். வெவ்வேறு வகையான அணுக்கள் சேர்ந்து உருவாக்குகின்ற மூலக்கூறுகளை நாங்கள் சேர்வை மூலக்கூறுகள் என்கிறோம். சேர்வை மூலக்கூறுகளுக்கு மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். அவற்றின் கட்டமைப்புகளையும் அறிவோம். பாருங்கள், ஆக்சிஜன், ஐதரசன், ஐதரசன். இது H2O. அவ்வாறே கார்பன், ஒரு ஆக்சிஜன், இன்னும் ஒரு ஆக்சிஜன். CO2. இவைகள் சேர்வை மூலக்கூறுகள். நைதரசன், ஒரு ஐதரசன், ஒரு ஐதரசன், ஒரு ஐதரசன். NH3. இவ்வாறே கார்பன், ஒரு ஐதரசன், 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 ஐதரசன். CH4. இவைகள் எல்லாம் வெவ்வேறு அணுக்கள் சேர்ந்து உருவாக்குகின்ற மூலக்கூறுகள். இதனால் நாங்கள் இவற்றிற்கு சேர்வை மூலக்கூறுகள் என அழைக்கிறோம்.
பல்வேறு உதாரணங்களை பார்த்தோம் நாங்கள் சேர்வை மூலக்கூறுகளுக்கு. இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் சேர்வை ஒன்றிலே அடங்கியுள்ள அணுக்களை பற்றி கூற முடியும். இந்த அட்டவணையிலே மாணவர்களே சேர்வை, அதனது இரசாயன குறியீடு, அந்த சேர்வையை ஆக்கியுள்ள ஆக்க மூலகங்கள் பற்றி பார்ப்போம். முதலாவது பார்ப்போம் குளுக்கோசு. குறியீடு C6H12O6. இங்குள்ள ஆக்க மூலகங்கள் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன். அடுத்த உதாரணம் செப்பு சல்பேட்டு. குறியீடு CuSO4. ஆக்கக்கூறில் உள்ள மூலகங்கள் செப்பு, கந்தகம், ஆக்சிஜன். சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு என்பது நாங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற கரியுப்பு. குறியீடு NaCl. அங்குள்ள மூலகங்கள் சோடியம், குளோரின். இவ்வாறு எங்களுக்கு பல்வேறு சேர்வைகளுக்கு நாங்கள் அதில் உள்ள குறியீடுகளையும் அதனை ஆக்கியுள்ள மூலகங்களையும் எழுத முடியும். ஆகவே இங்கு அவதானிக்கின்ற போது 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட வெவ்வேறு அணுக்கள் காணப்படுகிறது. கார்பன் ஒரு வேறுபட்ட அணு, ஐதரசன் வேறுபட்ட அணு, ஆக்சிஜன் வேறுபட்ட அணு. அவைகள் சேர்ந்து குளுக்கோஸை தருகிறது. செப்பு ஒரு வேறுபட்ட அணு, கந்தகம் ஒரு வேறுபட்ட அணு, ஆக்சிஜன் ஒரு வேறுபட்ட அணு. அவைகள் சேர்ந்து செப்பு சல்பேட்டை தருகிறது. சோடியம் ஒரு வேறுபட்ட அணு, குளோரின் ஒரு வேறுபட்ட அணு. அவை சேர்ந்து சோடியம் குளோரைட்டை தருகிறது. ஆகவே சேர்வை மூலக்கூறுகள் என்பது 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட வெவ்வேறு வகையான அணுக்கள் சேர்ந்து உருவாகின்ற மூலக்கூறுகள் ஆகும். அடுத்தது மாணவர்களே, நாங்கள் இதுவரை கற்றது தூய்மையான பதார்த்தங்கள். இப்பொழுது தூய்மையற்ற பதார்த்தங்களான கலவைகளை பற்றி பார்ப்போம். கலவைகள் கலவைகள் என்பது ஒரு தூய்மையற்ற பதார்த்தம். அதாவது அதிலே பல்வேறு வகையான கூறுகள் கலந்து இருக்கும். அதற்கு தான் நாங்கள் கூறுகிறோம் கலவைகள். பொதுவாக வளி ஒரு கலவை. வளி ஒரு கலவை. வளியிலே ஆக்சிஜன் வாயு, நைதரசன் வாயு, ஐதரசன் வாயு, கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் கலந்து காணப்படுகிறது. ஆகவே அது ஒரு கலவை. எங்களுக்கு தெரியும் ஆற்று நீர். ஆற்று நீரிலே மிக அதிகமான கூறுகள் கலந்து காணப்படுகிறது. உப்புக்கள் சிறிதளவு கலந்திருக்கும், வேறு வேறு அசுத்தங்கள் கலந்திருக்கும், நீர் இருக்கும். இவ்வாறு பல கூறுகள் ஆற்று நீரிலே கலந்து காணப்படும். சீமெந்து சாந்து. சீமெந்து சாந்திலே சீமெந்து காணப்படும், மண் காணப்படும், நீர் காணப்படும். இவ்வாறு பல்வேறு வகையான கூறுகள் காணப்படும். சாக்லேட். சாக்லேட்லையும் இவ்வாறு பல்வேறு வகையான கூறுகள் கலந்துதான் சாக்லேட் கிடைக்கிறது. அது மாதிரி ஒரு கறியை எடுத்துக்கொள்வோம், அதுவும் ஒரு கலவை. நாங்கள் குடிக்கின்ற தேநீர் அது ஒரு கலவை. இவ்வாறு கலவைகள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகளை, ஒவ்வொரு வகையான கூறுகளை கொண்டதாக அமையும். ஆகவே நாங்கள் சரியாக கலவையை வரைவிலக்கணப்படுத்துகின்ற பொழுது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகளை கொண்டதும் அந்த கூறுகளை பௌதீக ரீதியாக வேறுபடுத்தக்கூடியதுமான பதார்த்தங்கள் கலவைகள் எனப்படும். கலவைகள் 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று ஏகவின கலவை, ரெண்டு பல்லின கலவை.
கலவைகள் இரண்டு வகையாக பிரிக்கப்படும். ஒன்று ஏகவின கலவை, இரண்டாவது பல்லின கலவை. இப்பொழுது மாணவர்களை நாங்கள் அவதானிப்போம். ஒரு பாத்திரத்திலே சிறிதளவு நீரை எடுப்போம். அதனுள் 2 அல்லது 3 கரண்டி சீனியை இட்டு கரைப்போம். கரைத்து சில நிமிடங்கள் ஒரு இடத்தில் வைத்ததும் எங்களுக்கு சீனி கரைசல் கிடைக்கிறது. அந்த சீனி கரைசலை நாங்கள் அவதானித்தோம் என்றால் அதில் சீனியை வேறாகவோ அல்லது நீரை வேறாகவோ பிரித்து காட்ட முடியாது. அவை ஒன்றுடன் ஒன்று எல்லா விதத்திலும் ஒரே மாதிரியாக கலந்திருக்கும். இந்த சீனி கரைசலிலே மேல் பகுதியில் உள்ள சீனி கரைசல் இனிப்பு கூடியதாகவும் கீழ்ப்பகுதியில் உள்ள சீனி கரைசல் இனிப்பு குறைந்ததாகவும் காணப்பட மாட்டாது. எல்லா பகுதியிலுமே சமனான இனிப்பு சுவை காணப்படும். அதே போன்று எல்லா பகுதியிலுமே சீனியின் செறிவு சமனாக காணப்படும். அதே போன்று எல்லா பகுதியிலுமே நிறம் ஒரே மாதிரியாக காணப்படும். இதனூடாக நாங்கள் ஒளிக்கதிரை செலுத்தினோம் என்றால் இந்த சீனி கரைசலின் எல்லா பகுதியினூடாகவும் ஒளிக்கதிர் சமனான முறையிலே கடந்து செல்லும். ஆகவே ஏகவின கலவை என்பது எல்லா விதத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கின்ற கலவை. அதன் கூறுகளின் எண்ணிக்கை, கூறுகளின் அமைப்பு, அதில் உள்ள சீனியின் செறிவு, அதனூடாக ஒளியை செல்ல விடுகின்ற தன்மை, அதனது அடர்த்தி போன்ற எல்லா இயல்புகளிலும் இந்த ஏகவின கலவை என்பது ஒரே மாதிரியாக காணப்படும். உதாரணமாக சீனி கரைசல், உப்பு கரைசல், சாக்லேட், நாங்கள் அணுகின்ற தங்கம், அதுவும் ஒரு கலவை. இவைகள் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக காணப்படும். அப்படிப்பட்ட கலவைகளுக்கு நாங்கள் சொல்கின்றோம் ஏகவின கலவை. இப்ப மாணவர்களை நாங்கள் ஒரு பாத்திரத்திலே களிமண் சிறிதளவை எடுப்போம். களிமண் இதனுள் நீரிட்டு நன்கு கலக்கி உன்னத்தில் அடைய வைத்த பொழுது எங்களால் அந்த களிமண் கரைசல் அவ்வளவும் ஒரே மாதிரியாக இருப்பதை காண முடிவதில்லை. அடிப்பகுதியிலே சில கூறுகள் படிந்திருக்கும், பாரமான கூறுகள். அதற்கு மேற்பகுதியிலே பாரம் குறைந்த சில கூறுகள் கரைந்து காணப்படும். இவ்வாறு ஆக மேல் பகுதியிலே நீர் காணப்படும். இங்கு நாங்கள் எடுத்தோமென்றால் இந்த பகுதியிலே களியின் அளவு குறைவாக இருக்கும். அடிப்பாகத்திலே எடுத்தோம் என்றால் களியின் அளவு கூடுதலாக இருக்கும். ஆகவே இங்கு பதார்த்தங்கள் அதுக்குள்ள காணப்படுகின்ற அளவு இடத்துக்கிடம் வேறுபடுகிறது. இடத்துக்கிடம் வேறுபடுகிறது. அவ்வாறு அதன் கூறுகளை சாதாரணமாக நாங்கள் அறியக்கூடியவாறு இருந்தால் அல்லது வேறு விரிக்கக்கூடியவாறு இருந்தால் அதுக்கு நாங்கள் கூறுகின்றோம் பல்லின கலவை. இப்போ ஒரு ஃப்ரூட் சலாட் அதை பார்த்தோம்னா அது ஒரு கலவை. அதை பார்த்தோம்னா அதுக்குள்ள எங்களுக்கு ஆப்பிள் பழம் வரையாக தெரியும், ஐஸ்கிரீம் வரையாக தெரியும், கிரேப்ஸ் துண்டுகள் வரையாக தெரியும், வாழைப்பழ துண்டுகள் வரையாக தெரியும், பப்பாசி பழ துண்டுகள், இவை எல்லாம் வேறு வேறாக தெரியும், வேறு விரிக்க முடியும். அவ்வாறு வேறு விரிக்கக்கூடிய மாதிரி அந்த கலவை காணப்பட்டால் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் பல்லின கலவை. அதனூடாக ஒளியை செலுத்துகின்ற களிமண் கரைசலுடாக ஒளியை செலுத்துகின்ற பொழுது மேற்பகுதியினுடாக ஒளி அதிகமாகவும் அடிப்பகுதியினுடாக ஒளி செல்லாத ஒரு நிலையும் ஏற்படும். ஆகவே அவ்வாறு காணப்படுகின்ற கலவைகளுக்கு நாங்கள் கூறுகிறோம் பல்லின கலவைகள். பல்லின கலவைகள். உதாரணமாக எங்களுக்கு பல்லின கலவை இன்னும் கூற முடியும். அரிசியிலே காணப்படுகின்ற கல், அதுக்குள்ள அரிசியும் இருக்கும் கல்லும் இருக்கும். சில வேளை அரிசியிலே காணப்படுகின்ற நெல், அவை நாங்கள் அவற்றினை பௌதிக ரீதியாக வாராக்குகின்றோம். கல்லை புறக்கி எடுக்கின்றோம், அரிதட்டினால் சுலகினால் நெல்லை புடைத்து எடுக்கின்றோம், அதில் உள்ள குறுநெல் உமிகளை வேறாக்குகின்றோம். அல்லது வீட்டிலே தாய்மார் அரிசி சோறாக்குவதற்கு முன்னர் அரிக்கி மிலை வைத்து அரிசினை அரிப்பார்கள், அங்குள்ள கல் வேறாக்கப்படுகிறது. இவ்வாறு கலவை ஒன்றிலே உள்ள கூறுகளை எங்களால் வேறுபடுத்த முடியும். அவ்வாறு வேறுபடுத்துகின்றது பல்வேறு முறைகளிலே நடைபெறுகிறது. கலவை ஒன்றின் கூறுகளை வேறுபடுத்தல் பல்வேறு முறைகளிலே நடைபெறும். அதனை சற்று பார்ப்போம். இதனை ஆழமாக நீங்கள்
11ஆம் வகுப்பிலே கற்க இருக்கின்றீர்கள் மாணவர்களே. இப்பொழுது அவதானிப்போம் மாணவர்களே, கலவை ஒன்றில் உள்ள கூறுகளை எந்தெந்த முறைப்படி நாங்கள் வேறாக்க முடியும், பிரிக்க முடியும். முதலாவது அரித்தல் முறை. எங்களுக்கு தெரியும், வீட்டிலே அரிசியில் உள்ள கல்லினை அரித்து வேறாக்குவார்கள். அரித்து வேறாக்குதல். அது மாதிரி கட்டடங்கள் கட்டுற இடங்களில் தெரியும், பெரிய மணலிலிருந்து பெரிய கற்களை வேறாக்குதல், குருணை கற்களை வேறாக்குதல். புடைத்தல். இதுவும் அரிசியிலே உள்ள உமிகளை சுலகின் மூலம் புடைத்து வேறாக்குவார்கள் அரிசி. நீரில் மிதக்க விடுதல். இதுவும் ஒரு வகையான வேறாக்கல் முறை. இது அநேகமாக வயல் நிலங்களிலே நாங்கள் வயலுக்கு நெல்லை முளைக்க போடுகின்ற பொழுது அந்த நெல்லினை ஒரு நீர்கொண்ட தாங்கியிலே கொட்டி அப்படியே உழவி விடுவார்கள். அதன் பொழுது நெல் கீழுக்கு போக அதில் இருக்கிற பதறு வழியாகி வேறே வரும். பதர் நெற்கள் அவற்றினை நாங்கள் முளைக்க செய்ய போட இயலாது. ஆகவே அந்த நெல்லில் இருந்து பதறினை வேறாக்குவதற்காக நாங்கள் நீரில் மிதக்க விடுதலை செய்கிறார்கள். களைதல். களைதல் என்பது பெரிய கற்களை மண்ணிலிருந்து சிறிய குருணி கற்களை வேறாக்குது. தட்டு மாதிரி ஒன்று போட்டு அரித்து எடுப்பார்கள். களைதல். மண்ணிலிருந்து குருணி கற்களை வேறாக்குதல். ஆவியாக்குதல். ஆவியாக்குதல் முறை மூலம் எங்களுக்கு உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இலங்கையிலே உப்பளங்களில் கடல் நீர் சேகரிக்கப்பட்டு சூரிய வெப்பம் காரணமாக ஆவியாக்கப்படுகிறது. ஆவியாக்கியதன் பின்பு எங்களுக்கு உப்பு பெறப்படுகிறது. காய்ச்சி வடித்தல். இது பல்வேறு வகையாக இருக்கும். எளிய காய்ச்சி வடித்தல், பகுதிபட காய்ச்சி வடித்தல், கொதிநீராவியில் காய்ச்சி வடித்தல். எங்களுக்கு இங்கு பகுதிபட காய்ச்சி வடித்தல் நாங்கள் கொஞ்சம் சற்று அதனை சிறிய விளக்கத்துடன் பார்ப்போம். எங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து எண்ணெய் அனுப்புகிற நாடுகளிலிருந்து கிடைப்பது பெட்ரோல் டீசல் அல்ல. எங்களுக்கு கிடைப்பது கனி எண்ணெய், க்ரூட் ஆயில், கனி எண்ணெய். அதனை நாங்கள் பகுதிபட காய்ச்சி வடிக்கின்ற பொழுதுதான் பெட்ரோல் வேறையாகவும், எல்பி வாயு வேறையாகவும், டீசல் வேறையாகவும், மண்ணெண்ணெய் வேறையாகவும், கிரீஸ் வேறையாகவும், தார் வேறையாகவும் வெளியேறுகிறது. அந்த முறைக்கு நாங்கள் கூறுகிறோம் பகுதிபட காய்ச்சி வடித்தல். அதுவும் அதில் உள்ள கூறுகளை வேறாக்குகின்ற முறை. கனி எண்ணெயிலே பல கூறுகள் இருக்கு. எல்பி வாயு இருக்கிறது, பெட்ரோல் இருக்கிறது, சூப்பர் பெட்ரோல் இருக்கிறது, டீசல் இருக்கிறது, மண்ணெண்ணெய் இருக்கிறது, கிரீஸ் இருக்கின்றது. அவ்வாறு தாரும் அதனுடையதான் இருக்கிறது. இவற்றே வேறு பிரிக்கப்படுகிறது. இலங்கையிலே சபுகஸ்கந்த என்ற இடத்திலே அந்த வேறு பிரித்தல் பகுதிபட காய்ச்சி வடித்தல் நிறுவனம் இருக்கிறது. பளிங்காக்கல். ஒரு பதார்த்தத்தில் உள்ள கரைசலில் உள்ள கூறுகளை பளிங்காக்குதல் முறை மூலம் நாங்கள் வேறுபடுத்த முடியும். ஒரு சீனி கரைசலிலே உள்ள சீனியினை பளிங்காக்குகின்ற முறை மூலம் வேறுபடுத்த முடியும். எவ்வாறு இந்த முறைகளை கைக்கொள்வது என்பதை பற்றி நீங்கள் 11ஆம் வகுப்பிலே கற்க முடியும். அடுத்தது காந்த சக்தியை பயன்படுத்தல். பல்வேறுபட்ட பொருட்கள் இருக்கின்ற பொழுது அந்த பொருளில் இருந்து இரும்பு பொருட்களை வேறுபடுத்துகின்ற முறைக்கு நாங்கள் காந்தத்தை பயன்படுத்த முடியும். அந்த உள்ள இரும்புகளை வேறுபடுத்துவதற்காக பாரிய சக்தி கொண்ட காந்தத்தினை அந்த இடத்தில் வைக்கின்ற பொழுது இரும்புகள் யாவும் அந்த காந்தத்திலே ஒட்டிக்கொள்கிறது. இவைகள் எல்லாம் எங்களுக்கு கலவை ஒன்றிலிருந்து அதன் கூறுகளை வேறு பிரித்தருகின்ற முறைகள். அரித்தல், புடைத்தல், நீரில் மிதக்க விடல், களைதல், ஆவியாக்குதல், காய்ச்சி வடித்தல். அது 3 வகை. எளிய காய்ச்சி வடித்தல், பகுதிபட காய்ச்சி வடித்தல், கொதிநீராவியில் காய்ச்சி வடித்தல், பளிங்காக்குதல், காந்த சக்தியை பயன்படுத்தல். ஆகவே மாணவர்களே, இந்த அளவுடன் நாங்கள் இந்த எபிசோடிலே அலகு 3 முடித்து இருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் முதலாவது எபிசோடில் அரைவாசியை முடித்திருந்தேன். இந்த எபிசோடிலே அழகினை முழுவதுமாக முடித்திருக்கிறேன். இன்று வருகின்ற ஒரு எபிசோடிலே நாங்கள் இதற்குரிய வினாக்களை செய்து பார்ப்போம். அந்த எபிசோடில் சந்திக்கும் வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆசிரியர் ஹமாம் சார்.